காம்படிஷனோட எக்ஸாம்பிள் தான் தெரிஞ்சுக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன், இந்த மியூச்சுவலிசம், இந்த கம்பேரிட்டிவ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் அதிகமாக கேள்வி கேட்கப்படலாம். ஸோ இப்படி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கமென்சாலிசமும் பார்ப்போம். கமென்சாலிசம் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமென்சாலிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனிசம் கெயின் கிடைக்காது, இன்னொரு ஆர்கனிஸ்க்கு எந்த நியூட்ரல் கண்டிஷன்ல இருக்க போது அந்த அமென்சாலிசத்துக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துக்கிறது பெனிசிலியமா இருக்கு. பெனிசிலியம் பாக்டீரியா தெரியுமா, அதோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பிரசன்ட் ஆக போகுது. வரங்களா டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் கான்செப்ட்ல வந்துட்டு ஒரு மிக முக்கியமான டாபிக் இருந்துட்டு இருக்கு. அதான் அந்த பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது. இந்த கமென்சாலிசம், மியூச்சுவலிசம், அமென்சாலிசம் அந்த டாபிக்லாம் இருக்கு தெரியுமா, அதான் அந்த பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிருப்போம். எல்லாருக்குமே அதை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸாம்பிள்ஸா நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு எந்த எக்ஸாம்பிள்ஸ் வரும்? இப்போ கமென்சாலிசமோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, மியூச்சுவலிஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பாராசைட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பிரிடேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றது நம்ம கன்ஃபியூஸ் ஆக நிறைய டாபிக்காக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது உங்க நீட் எக்ஸாமுக்கு. ஸோ மறக்காம ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டதோடு இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலிசமா இருக்க போது. மியூச்சுவலிசம் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே கெயின் ஆகுது. ஒன்ஸ் பாசிட்டிவ் அதுவும் கெயின் ஆகும், இதுவும் கெயின் ஆகும். ரெண்டுமே கெயின் ஆகிறது நம்ம மியூச்சுவலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைகென்ஸ், மைக்ரோரைசா, பேசிக் ஆஃப் மைக்ரோபியல் ஃபங்க்ஷன் ஆக்ஷன் வந்து நம்ம மியூச்சுவலிஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the population interaction between the fig trees and babs, pollination and seed dispersals இதுவும் நம்ம மியூச்சுவலிசம் கான்செப்ட்ல வந்துட்டு இருக்க போது. அண்ட் fig trees and babs நம்ம மியூச்சுவலிசம் கான்செப்ட்ல வந்துட்டு இருக்க போது. அண்ட் ஆர்கிட்ஸ் அண்ட் பீயும் நமக்கு இது எல்லாமே நமக்கு எதோட எக்ஸாம்பிள்ஸ் கீழே வந்துட்டு இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவலிஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ் கீழே வந்துட்டு இருக்க போது. இந்த PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த PDF நினைச்சீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணி படிச்சோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்படிஷன் இருக்குது. நமக்கு தெரியும் ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லாஸ் ஆகுறது தான் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒன்னு கெயினே ஒன்னு லாஸ் ஆகுறது காம்படிஷன் கிடையாது. காம்படிஷன் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆர்கனிசமே நமக்கு லாஸ் நோக்கி போறது நம்ம காம்படிஷன் அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த காம்படிஷன் வந்து பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளமிங்கோஸ் ரெசிடியன் ஃபிஷஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபிளமிங்கோஸ் கிட்ட 4 ஃபிஷஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திருப்போம். அண்ட் ஆபிங்டன் டார்டாய்ஸ் டு கோட்ஸ் வந்துட்டு நமக்கு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸா வந்துட்டு இருக்கு. அண்ட் மேல்னஸ் அண்ட் தத்தம்லஸ் பர்னாக்கல்ஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸா வந்துட்டு இருக்கு. இந்த கான்செப்ஷன்ல தான் நமக்கு காம்படிஷனோட எக்ஸாம்பிள் தான் தெரிஞ்சுக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன், இந்த மியூச்சுவலிசம், இந்த கம்பேரிட்டிவ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் அதிகமாக கேள்வி கேட்கப்படலாம். ஸோ இப்படி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகுதுன்னா பிரிடேஷனா இருக்க போது. பிரிடேஷன் நமக்கு தெரியும் ஒன்னு கெயின் ஆகி ஒன்னு லாஸ் ஆகுது. ரெண்டு டைப் ஆஃப் பிரிடேஷன் இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி பிரிடேஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். ஒன்னு லாஸ் ஆகும், ஒன்னு கெயின் ஆகும் அப்படின்றது நமக்கு பிரிடேஷன் கான்செப்ட் இருக்க போது. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாத்தீங்க அப்படின்னா டைகர் அண்ட் டியர். நம்ம நார்மலா சொல்லக்கூடிய ஒரு டைகர் வந்துட்டு ஒரு டியர் போய் வேட்டையாடிச்சு, அதுக்கப்புறமா வந்து ஸ்பேரோ வந்து சீரை சாப்பிட்டுச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு பிரிடேஷன் கீழே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்டார் ஃபிஷ் இன்வெர்டிபிரேட்ஸ் இதுவும் நமக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்க போது நமக்கு பிரிடேஷன் கீழே தான் வந்துட்டு இருக்க போது. அதுக்கப்புறம் பிரிக்கி பேர்ல், கேட்கஸ் அண்ட் மாத். இந்த பிரிக்கி பேர்ல், கேட்கஸ் அண்ட் மாத்தும் நமக்கு எது கீழே தான் வந்துட்டு இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிடேஷன் கீழே தான் வந்துருக்கு. இதோட முடியல. அண்ட் அனதர் கான்செப்ட் வந்துருக்கு, அதாவது கேமோஃபிளாக்ஸ், மொனார்க் பட்டர்ஃபிளைஸ், தான்ஸ், கேலோட்ரோபிஸ், வீட்ஸ், கமர்ஷியல் கெமிக்கல்ஸ், நிக்கோட்டின் இது எல்லாமே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ப்ரொடியூஸ் தெரியுமா. இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமும் நமக்கு எது கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரிடேஷன் கீழே தான் வந்துட்டு இருக்கு. அப்போ பிரிடேட்டர்ஸும் நமக்கு ஒரே கான்செப்ட் தான் கொடுத்துருக்கு, டிஃபென்ஸ் மெக்கானிசம் நமக்கு பிரிடேஷன் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்க கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது வந்து பாராசைட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். பாராசைட்டிசம் பிரிடேஷன் மாதிரி தான். இந்த பாராசைட்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது அந்த பாராசைட்டிசம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லைஸ், ட்ரிக்ஸ் இதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, கோபாய்ட்ஸ், கஸ்கூட்டா அதுல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்புறம் எண்டோ பாராசைட்ஸ் ஹியூமன் லிவர்ஸ்ல பிரச்சனை இருக்கக்கூடிய எண்டோ பாராசைட்ஸ், மலேரியல் பாராசைட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்காங்க. பிராட் பாராசைட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த குக்கூஸ் நெஸ்ட், அதாவது குக்கு போய் என்ன பண்ணிக்க போது காக்காவோட இதுல போய் முட்டை போடும், அதுக்கப்புறம் அதுல இருந்து வளரக்கூடிய இது ஒரு டைப் ஆஃப் என்ன இருக்கும் பாராசைட்டிசம் பேஸ் பண்ணி தான் இருக்க போது அப்படின்றது பிராட் பாராசைட்டிசம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமென்சாலிசம் அண்ட் கமென்சாலிசம் பண்ணி பார்ப்போம். கமென்சாலிசம் பேசிக் என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் கெயின் ஆகும், இன்னொரு ஆர்கானிசத்துக்கு கெயினும் கிடையாது லாஸும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதான் கமென்சாலிசம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிட்ஸ் அண்ட் மேங்கோ ட்ரீ, பர்னாக்கிள்ஸ் அண்ட் வெயில்ஸ், கேட்டில் கிரேட் அண்ட் கிரேசிங் கேட்டில், கிரவுன் ஃபிஷ் அண்ட் சி அனிமல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசத்துக்கு நமக்கு கெயின் கிடைச்சிட்டு இருக்கு, இன்னொரு ஆர்கானிசம் நமக்கு எந்த கெயினும் கிடைக்கல அப்படின்றது. இதுதான் கமென்சாலிசமும் பார்ப்போம். அமென்சாலிசம் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமென்சாலிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் கெயின் கிடைக்காது, இன்னொரு ஆர்கானிஸ்க்கு எந்த நியூட்ரல் கண்டிஷன்ல இருக்க போது அந்த அமென்சாலிசத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிறது பெனிசிலியமா இருக்கு. பெனிசிலியம் பாக்டீரியா தெரியுமா, அதோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பிரசன்ட் ஆக போது. நம்ம அமென்சாலிசோட பாக்டீரியா எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெனிசிலியம் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இதெல்லாமே தான் பாப்புலேஷன் இன்டராக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ்
மாடல்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க் ஆகவோ இல்ல மோர் தென் ஒரு 5 மார்க் சேர்த்து வச்சு பைஸ்க்கா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் அளவு கேட்கறது அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஒரு விஷயம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த நித்தலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம இந்த PDF ஓட லிங்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்க ஏதாவது வீடியோக்குள்ள போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து நமக்கு கிராஷ் கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இங்க போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ கிராஷ் கோர்ஸா இருந்துருக்கு. ஸோ இதுக்குள்ள லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த பை நவ அப்படின்னு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க உள்ள போய் இதை பை பண்ணி டெய்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் லிங்க் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான் இருக்கா, இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. ஸோ இதுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மை டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை வியூ பண்ணிட்டு நீங்க டெய்லி என்ன பண்ண முடியும், உங்களால டெஸ்ட்டை இங்கே அட்டெம்ப்ட் மிஸ்ட் அப்படின்னு நிறைய டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை உங்களால அட்டம் பண்ணிக்க முடியும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் விஷயம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம வேதாந்த நித்தம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செஷன் லைக் பண்ணல, அதான் செஷன் லைக்கிங் பண்ணுங்க. மறுபடியும் வந்துப்போம். பாய்.